யாரெல்லாம் முருகா அப்படின்னு அவனுடைய திருவடியை தஞ்சம் அடைந்து சரணடைந்து நீயே எனக்கு கதி அப்படின்னு எந்நேரமும் முருகநாமம் ஜபம் செய்து கொண்டிருந்தால் அவன் நம்முடைய மனதில் இருக்கிற குப்பைகளை எல்லாம் அழித்து குமாரனாக நின்று நம்மை தூய்மைப்படுத்துவான். அப்புறம் அதே மனதிற்குள்ளே அவன் குகனாகவும் எழுந்தருளுவான். இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அருணகிரிநாதர் சொல்றாரு, உருகும் செயல் தந்து. முருகான்னு சொன்னா உள்ளம் உருகணுமா? அந்த உள்ளம் உருகாம வாய் மட்டும் சும்மா அந்த நாமா சொல்லி அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இறை வழிபாடு என்பது உண்மையான உருக்கத்தை எப்போது தரும்? நம்முடைய மனம் அதில் லயித்து போனால் தரும். நாம் மனதார அந்த இறைவனை உணர்கிற போது நமக்கு தரும். பல பேரும் சொல்றாங்க, எனக்கு முருகப்பெருமான நினைச்சாலோ முருகப்பெருமான பத்தி பேசினாலோ அப்படியே என்னுடைய கண்கள்ல இருந்து கண்ணீராய் வருகிறதே அப்படின்னு. உண்மைதானே? நம்முடைய உள்ளம் அவனிடத்தில் உருகுகிறதே. அவனை பார்த்தாலே நமக்கு அவ்வளோ ஒரு பரவசம், அவ்வளோ ஒரு ஆனந்தம். அப்படியே நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கவலைகளும் மறந்து, எல்லா துன்பங்களும் மறந்து, ஏதோ அவன் ஒரு மிகப்பெரிய இமயமலை அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தூக்கி நம்ம கையில கொடுத்த மாதிரி அவனை பார்த்த உடனே அப்படி ஒரு இன்பம் வருகிறதே. அதீதமான ஆனந்தம் வந்தாலும் கண்களில் இருந்து கண்ணீர் தானே வரும். அப்போ உள்ளம் என்பது உருக வேண்டும். உள்ளம் உருகினால்தான் அந்த உருக்கத்தில் இறைவனை காண முடியும். சும்மா நான் கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டேன், அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், கடவுள் அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், இதெல்லாம் வெளியில. ஆனால் உள்ளம் உருகிவிட்டால் அதற்கு பிறகு ஒண்ணுமே வாயிலிருந்து வராது. உருகினவன் எப்படி பேசுவான்? நீங்க யோசிச்சு பாருங்க. உள்ளம் உருகிவிட்டால் எப்படி பேசுவது? அது அனுபவமான உண்மை. அதை அனுபவிக்க தான் முடியும்.